பிறப்பில் எல்லோரும் ஒன்றுதான். இது தப்பு சார். சுகப்பிரசவம் தான் சார் ஒன்று. குழந்தை தலையில தான் பிறக்குது, வகுத்தை கிழிச்சு எடுக்கிறாங்க, ஊசி போட்டு குழந்தை பிறக்குது. இதெல்லாம் எப்படி சார் ஒன்றாகும்? எத்தனையோ குழந்தைங்க 300 நாளில் 100 நாள் பட்டினியாக படுக்குது. இது எல்லாருக்கும் தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. வகுத்துக்குள்ளே பட்டினியாக வாழுது சார். இன்னும் எத்தனையோ குழந்தைங்க பசிக்காமல் வாழுது. பணக்காரங்கள்லாம் என்னென்னமோ சாப்பிட்றாங்களா, அந்த குழந்தையும் இந்த பட்டினியாக படுக்கிற குழந்தையும் ஒன்றா? மீடியமாக வேறு இருக்குது. நார்மலான குடும்பம். வகுத்தில் வளரும் போதே உணவில் எத்தனையோ வகையான வேறுபாடுகள் இருக்குது, தனித்தனி. இதெல்லாம் ஒரே பிறப்பா? சொல்லுங்க சார். ஆட்டோவில் குழந்தை பிறக்குது சார், தூக்கிட்டு இருக்கும்போது. ட்ரெயினில் குழந்தை வந்திருக்கு சார். விவசாயம் பண்ணும்போது தோட்டத்தில் குழந்தை வந்திருக்கு சார். எப்படி சார் எல்லா பிறப்பும் ஒன்றாகும்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கோ அதே மாதிரி பிறப்பில் இருக்கு சார். உண்மைதானே சார்? பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, பிறப்பில் எல்லாம் ஒன்று தாண்டு. ஆடிக்காரில் போகிற பொண்ணு பிள்ளை குலுங்காமல் போகும், ஆட்டோவில் போகிற பொண்ணு குழந்தை டான்ஸ் ஆடி போகும். என்ன சார் இது? எப்படி சார் எல்லாம் ஒன்றாகும்? எத்தனை பேர், எத்தனையோ குழந்தை 5 வயசு வரைக்கும் ட்ரெஸ் போடாமல் வாழுது. நீங்கள் பிறந்தோடனே 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க. அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் எப்படி சார் ஒன்றாகும்? புரிஞ்சா சார்? ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாமா சார்? பிறப்பில் எப்படி சார் எல்லா குழந்தையும் ஒன்றாகும்? பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க இருக்காங்க, அவங்க குழந்தையும் வகுத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா துணி துவைக்கிறாங்களா? அவங்க அம்மா சமையல் பண்ணுறாங்களா? அந்த ஆவி புகையெல்லாம் உள்ளே போகுமா? பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, அவங்க விவசாயம் பண்ணுவாங்களா? சொல்லுங்கள் சார். தோட்டத்தில் வகுத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் கட்டடத்தில் வேலை செய்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? குப்பை பிறகுறாங்க, பிளாஸ்டிக் பிறகுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு? ஏன் சார் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? எல்லா பிறப்பு ஒன்றுண்டு எப்படி சார் ஒன்றாகும்? சொல்லுங்க சார். குழந்தை பிறந்து 6 மாதம் கழிச்சு வச்சிருந்து ஆர்மியாக வந்து பார்க்குது. பார்த்துருக்கீங்களா? குழந்தை பிறந்தோடனே ஆர்மி அனுப்பிடுவாங்களா? உங்களுக்கு குழந்தை வந்துச்சுப்பா போப்பாண்டு. எல்லா குழந்தையும் ஒன்றுண்டு சொல்கிறீங்களே. இதனால் பெரிய கலவரமே நடக்குது. உன்னைய விட நான் ஒன்றும் குறைச்சி பிறக்கல, உன் பிறப்புக்கும் என் பிறப்புக்கும் குறைஞ்சில்ல. இதனால் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை நடக்குது சார். எதாச்சும் போசுக்குன்னு பேசி விட்டு போடுறீங்க. பார்த்து பொறுமையாக பேசுங்க. மக்கள் நம்புற மாதிரி பேசுங்க. என்னங்க சார்? பிறப்பில்
வளர்ப்புலையும் எல்லாரும் ஒன்றாக முடியாது. இதுதான் உண்மை. ஓகேவா சார்?